அவங்க கிட்ட கத்துக்கிற ஆளே கிடையாது. அவன் கத்துக்கிற ஆள் அவனே கத்தான் போய் ஓரம் போயிடுவான். யாருன்னா நானே சண்டை போடாத என்ன கத்துவான், அம்மா கிட்ட போய் சொல்லுவான். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற ஆள் அவன் போயிட்டு அந்த மாதிரி எத்தனை போற ஆளும் கிடையாது, அந்த மாதிரி பண்ற ஆளும் கிடையாது. ஆனா இப்போ நியூஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க அவர் பயன்படுத்தின கருத்து அப்படின்றதெல்லாம். அவங்க எதனா நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம அவங்க நேரடியாக அது இங்க இருந்தது தானா இல்ல, நாங்க அதுவும் அந்த கத்து பார்க்கல, எதுவும் பார்க்கல. நாங்க இன்னொருக்கும் நியூஸ் எதுவும் பார்க்கல, எதுவுமே பார்க்க முடியலன்றேன். டிவியும் பார்க்கவே இல்லை, டிவியும் இல்லை நம்ம வீட்டுல. நம்ம வந்திருந்தா அவன் போட்டு ஒருத்தங்க வந்து போறதுக்கு நம்மளுக்கு பதில் சொல்றதுக்கே கரெக்டா இருக்கு. இன்னைக்கு காலைல என்ன பண்ணா, அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க. அம்மாவோட ரொம்ப முடியல, நேற்று நைட்டு ரொம்ப முடியாது, இது போற மாதிரி ஆயிட்டாங்க. கஷ்டப்பட்டு நாங்க மாடம் பார்க்கறதுலேருந்து வர வச்சோம், ஓட்டு வர வச்சு அந்த மிஷினால தான் இப்போ இருக்க. எங்க அம்மா அந்த மூக்கில் வச்சுருந்தா அந்த வயர் வச்சு எங்க அம்மா இப்போ தான் பார்த்துருக்காங்க. ஆமா, ஓட்டு இல்லாம இப்போ எங்க அம்மாவை இருக்கவே முடியாது, ஆக்சிஜன் இல்லாம எங்க அம்மாவை இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆகிட்டா போல பாலாஜி சார். நேற்று கொண்டு வந்து வச்சதுங்களா இல்லை இன்னைக்கு காலையில் கொண்டு? நேற்று நைட்டு 1:30 மணிக்கு எடுத்து வந்து வச்சோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்து? எப்போ விக்னேஷ் வெளியே போனார்? விக்னேஷ் இன்னைக்கு காலங்காத்தால வெளில போயிருக்காப்புல. எங்களுக்கும் தெரியல, நாங்கள் தூங்கி இருந்தோம், எங்களுக்கும் தெரியாது. நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏந்து போயிருக்காப்புல. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு 5:30 மணிக்கு அம்மா ஸ்கேன் எடுக்க போனாங்க வெளில. 5:30 மணி 6 மணிக்கு கிளம்புனாங்க. அப்போ கிளம்பும் போது அவனும் ஒரு 1/2 hour தூங்கினான் போல. அதுக்கப்புறம் நான் உள்ள எனக்கு தெரியாது, எங்க ஒய்ஃப் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது. வெளில கூட்டின்னு போனால் அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. இவன் எங்கே போனால் ஒரு 1 hour ஃபோன் ஆனது. அதுக்கப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப். எல்லாரும் ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப் வந்து நான் கதை அவர் எங்கே போனார் என்ன எதுவுமே தெரியல எங்களுக்கு. அம்மா கூட்டின்னு பாத்ரூம் போது ட்ரெஸ் மாற்றது இருந்தால் அவன் தான் கூட இருப்பான். சவிதா ஹாஸ்பிட்டலையும் எப்பயும் சரி, பெட் பேன்லேருந்து பாத்ரூம் போகிறது எத்தனை போய் அவன் பாத்ரூம் ஊற்றுறதும் சரி, அவன் தான் ஃபுல்லாக அவன் தான் இருந்தானே தவிர நாங்கள் இருந்தது கிடையாது. 10 நாள் அவன் தான் கூட இருந்தானே. அதுவும் சவிதாவில் ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க. ஏன்னா சவிதா லாஸ்ட்டாக 10ஆம் நாள் நான் சொல்லிட்டாங்க அவங்க இறந்தே போயிடுவாங்க. அந்த பெரிய மாஸ்க் எத்தனை, அந்த பெரிய மாஸ்க் இப்போ வாங்கி தான் வீட்டில் வச்சிருக்கோம். 5500 ரூபாய் சொன்னாங்க. அந்த மாஸ்க் இப்போ வாங்கி அந்த வீட்டில் தான் வச்சிருக்கோம். அந்த மாஸ்க் எத்தனை இறந்து போயிடுவான்ட்டாங்க. நான் சண்டை போட்டு உள்ளே போய் பார்த்துக்கப்புறம் தான் எங்கள் அம்மா நான் நல்லா தான் லோகேஷ் இருக்கேன், ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட்ட சொன்னால் அன்றைக்கே நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோம். நேற்று சண்டை போட்டு நாங்கள் கூட்டின்னு வந்தோம் வீட்டில். நீங்கள் எங்கள் ஓன் ட்ரெஸ்ட்டில் நாங்கள் கூட்டின்னு போகிறேன். எங்கள் அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு வெள்ளம் சாலை போதும்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா நாங்கள் நேற்று கூட்டின்னு வந்தோம். பரவாயில்ல, நாங்கள் ஆக்சிஜனா நான் ஓட்டு வச்சுக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஓட்டு தான் வைக்கிறாங்களே தவிர மிச்சம் எந்த ஜுரம் வந்தால் டோலா 650 தராங்களே தவிர வேற எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தரல. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அம்மா இறந்து போயிடுவாங்க, மாஸ்க் எட்டால் மட்டும் லங்ஸ் ஃபுல்லாக பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு. எப்போ முந்தா நாள் சொன்னாங்க? அதுக்கு முன்னாலே சொல்லிட்டுக்கிறாங்க. கீமோ போடுறதால அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆச்சு கீமோவால தான். அந்த பாலாஜி டாக்டர் கிட்டே நாங்கள் கேட்டோம். அப்போ நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா 3 பேர் தான். வாட் ஃபூலிஷ்னு சொல்லி அந்த ஸ்கேனை தூக்கி அடிச்சா போல, இங்கிலீஷில் சொல்லி ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சா போல. அந்த திட்டினாருன்ற சம்பவம் எப்போ எங்கே நடந்ததுங்க? 5ஆம் மாதம் இருக்கும்போது எங்கள் அம்மா திட்டினா போல. அவர் அப்பயே நான் கேட்டேன், எங்கள் அம்மா நான் சொன்னாங்க அவர் டாக்டர் எதனா பண்ணிட்டோம். எதுக்காக அந்த சூழ்நிலை வந்தது? திட்ட வேண்டிய சூழ்நிலை எதுக்குன்னே தெரியல. அவர் இருக்கிற டென்ஷனை நம்ம மேலே காட்டுறா போல. அது எங்க கிட்ட காட்டலாம் போறல, எங்கள் அம்மா கிட்ட காட்ட. எங்கள் அம்மா பேஷண்ட், நாங்கள் கூட நின்றுருக்கோம். அதுக்கப்புறம் நான் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்கம்மா உள்ள வந்து உட்காருங்கம்மா, இது பண்ணுங்கம்மா அது பண்ணுமா. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபைலை தூக்கி இதெல்லாம் பார்க்குற நான் ஆள் கிடையாது. நான் 25 years எக்ஸ்பீரியன்ஸ். நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் சொல்கிற பேசலாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்கிற பேச மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னா. அப்புறம் நாங்களே எங்கள் அம்மா எதுவும் சொல்லிட்டு ஃபைல சொன்னாரு, கம்பல்சரி சொன்னாரு. அவர் சொன்னது நாங்கள் கால் தான் கேட்டேன், எங்கள் அம்மா கால் தான் கேட்டாங்க. எல்லாருமே கூட தான் நிற்கிறோம். வெளில இருக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி ரெகுலராக தான் பேசுவார் தவிர மிச்ச மாதிரி சைலண்டாக பேசி இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கோசம் இந்த மாதிரி பேசணும், சைலண்டாக பேசணும், நம்ம அவங்களுக்கோசம் ஃபேவராக பேசணும், அந்த மாதிரி டாக்டர் அவர் கிடையாது. மிச்சம் எல்லா டாக்டரும் உள்ள இருக்க அந்த பேஷண்ட்லேருந்து நர்ஸ் மேட்லேருந்து வந்து அந்த பெருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே சூப்பராக பேசுவாங்க எங்கள் அம்மா கிட்ட. மிச்சம் அந்த ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவார். ஏன்னா மெயின் அவர் தான் எங்கள் அம்மாவை பார்த்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து அவர் தான் பார்த்ததை தவிர வேற யாருமே எங்கள் அம்மாவை பார்க்கல. இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்.